அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது திமுகவும் மக்கள் நீதி மையமும் கூட்டணி கட்சியாக மாறியதை அடுத்து சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுமையான விமர்சனத்தை கமல்ஹாசன் மேல வச்சிருக்காரு. இது குறித்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். 2019 மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்சு கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விளம்பரங்களை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த விளம்பரங்கள்ல அவருடைய கட்சி ஆரம்பிக்கிறதுக்காகவும் பிற கட்சிகளை அவர் எந்த அளவுக்கு வெறுக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்காகவும் நிறைய விஷயங்களை மேற்கொண்டிருந்தாரு. இதுல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த டிவி ஆட் அப்படின்னு தான் சொல்லணும். டிவியில விளம்பரத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு இருக்கும்போது கமல்ஹாசன் கடுப்பாகி ரிமோட் எடுத்து டிவியை உடைச்சு இன்னுமா நம்ம இவங்களை நம்பிட்டு இருக்க போறோம் அப்படின்னு அந்த ஒரு விளம்பரம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு பல இடங்கள்ல திமுக கட்சியோட கூட்டணியை நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் மேல ஏகப்பட்ட விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் முன் வச்சிட்டு இருந்தாரு. இருந்தபோதும் ஒரே ஒரு தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்ற காரணத்தினால உடனடியாக பார்த்தீங்கன்னா வரப்போற 26 தேர்தலையே கூட்டணி கட்சியாக மாறுவாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்களும் சரி தமிழ் மக்களும் சரி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் ஏங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதற்கு பிறகு அவங்களுக்கு ரொம்பவே வயசாகி இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கட்சிக்குள்ள வர்றது அப்படின்றது அவங்களுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ் மக்களால் கூட ஏற்கும்படியாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல இளமையில நல்ல பணம் சம்பாதிக்கும் போது அரசியலுக்கு வராம வயசான காலத்தில் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனசுல அதிகமாகவே எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது 26 தேர்தலில் கூட்டணி கட்சியாக நானும் திமுகவும் இறங்க போறோம் அப்படின்னு கமல்ஹாசன் தற்போது பேட்டிகள்ல ரொம்பவே பெருமையாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனை அடுத்து இணைவாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா பத்திரிகையாளர் பாண்டேவோட ஒரு விவாதத்துல கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா திமுக கட்சியோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாக பேட்டி கொடுத்த ஒரு வீடியோவை இணைச்சு தற்போது போட்டு ரொம்பவே வைரலாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி கமல்ஹாசனுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 2 நாட்களில் ஏகப்பட்ட கெட்ட பேர் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து சீமானிடம் நீங்க ரொம்பவே பெருமையாக அண்ணன் சொல்லக்கூடிய கமல்ஹாசன் இந்த மாதிரி கூட்டணி கட்சியாக மாறியதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா சீமானிடம் நேரடியாக கேட்டிருக்காங்க. இதற்கு சீமான் கொஞ்சம் கூட தயங்காம இது ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னும் அவர் அண்ணன் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 தேர்தல்களாக போட்டியிட்டு நான் தோத்து போயிட்டு இருக்கேன், இன்னி வரைக்கும் கூட்டணி அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் யோசிச்சது கூட கிடையாது அப்படின்னும் ஒரே ஒரு தேர்தலில் தோத்ததுக்காக எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் நடிகர் கமல்ஹாசன் இப்படி பண்ணுவார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு கமல்ஹாசன் மேலே இருந்த ஒரு மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நேர்காணலில் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் கமல்ஹாசன் திமுகவுடைய கூட்டணி கட்சியாக மாறியதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.